நம்ம பூமியில உயிரினங்கள், கோள்கள், ஏன் இந்த நட்சத்திரங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம காலத்தோட பின்னோக்கி பயணிச்சு எல்லாவற்றின் தொடக்க கதையும் தேடி போக போறோம். இது வெறும் வரலாறு இல்ல, நம்மளோட அண்டம் எப்படி ஆரம்பிச்சதுங்கிற பிரம்மாண்டமான கதை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமையிலிருந்து உயிர்கள் வாழக்கூடிய இவ்ளோ பெரிய உலகம் எப்படி உருவானது? இதுதான் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய துப்பறியும் கதை. நம்ம காலுக்கு அடியில இருக்கிற இந்த பூமியிலிருந்து ஆரம்பிச்சு காலமும் இடமும் உருவான அந்த முழுமையான தொடக்க புள்ளிக்கு நாம பின்னோக்கி போக போறோம். இத புரிஞ்சுக்க நாம 5 முக்கிய கட்டங்களை தாண்டணும். பெருவெடிப்பு, நம்ம சூரிய குடும்பத்தின் பிறப்பு, ஆதி பூமியின் உருவாக்கம், அந்த மாபெரும் நிலவு மோதல், அப்புறம் கடைசியா பெருங்கடல்களும் முதல் உயிர்களும் எப்படி உருவாச்சுன்னு வரிசையா பார்க்கலாம். முதல்ல பெருவெடிப்பு, அதாவது தி பிக் பேங். சுமார் 13.77 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம அண்டம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வெப்பமோ அடர்த்தியும் கொண்ட ஒரு மிகச்சிறிய புள்ளியா தான் தொடங்குச்சு. பெருவெடிப்புக்கு பிறகு அது பயங்கர வேகமா விரிவடைஞ்சு காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டுன்னு சொல்ற ஒரு ஒளிரும் கதிர்வீச்சு மூடுபனியை உருவாக்குச்சு. 10⁻26. இதை நம்புறதே கஷ்டம்தான். ஆனா காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் சொல்லப்படுற ஒரு மைக்ரோ செகண்டோட மிகச்சிறிய பின்னத்துல விண்வெளி இந்த அளவுக்கு தான் கற்பனை கெட்டாத வகையில விரிவடைஞ்சது. இந்த மாபெரும் விரிவாக்கம் தான் இன்னைக்கு நாம பார்க்குற அண்டத்தோட அடிப்படை அமைப்புகளுக்கே காரணம். பெருவெடிப்புக்கு பிறகு அண்டம் கொஞ்சம் கொஞ்சமா குளிர தொடங்குச்சு. அப்போ ஈர்ப்பு விசை ஹைட்ரஜன் வாயுவை ஒன்றிணைத்து முதல் நட்சத்திரங்களை உருவாக்குச்சு. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கொஞ்ச காலத்துல வெடிச்சு செதறிச்சு. அதைத்தான் நம்ம சூப்பர்னோவான்னு சொல்றோம். இந்த சூப்பர்னோவா வெடிப்புகள் தான் பூமியை போன்ற கிரகங்களை உருவாக்க தேவையான இரும்பு, சிலிக்கான் மாதிரியான கனமான தனிமங்களை அண்டம் முழுக்க தூவுச்சு. அடுத்து நம்ம சூரிய குடும்பம் எப்படி பிறந்துச்சுன்னு பார்க்கலாம். சுமார் 4.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததை பார்ப்போம். சூரிய நெபுலான ஒரு மாபெரும் வாயு மற்றும் தூசு மேகம் இருந்துச்சு. பக்கத்துல நடந்த ஒரு சூப்பர்னோவா வெடிப்போட அதிர்வலையால இந்த மேகம் தன்னோட சொந்த ஈர்ப்பு விசையாலேயே சுருங்க ஆரம்பிச்சது. அந்த சுருக்கத்தால ஏற்பட்ட ஆற்றல் அப்படியே பயங்கரமான வெப்பமா மாறிச்சு. இதுதான் நம்ம சூரியன் உருவாக போட்ட முதல் விதை. ஒரு பனிச்சறுக்கு வீரர் வேகமா சுழல்றதுக்காக தன்னோட கைகளை எப்படி உள்ளே இழுப்பாரோ அதே மாதிரிதான் சுருங்கிய அந்த சூரிய நெபுலாவும் கோணம் உந்த அழியா விதியால இன்னும் வேகமா சுழன்று ஒரு தட்டையான வட்டு போல மாறுச்சு. இந்த சுழல்ற வட்டியில தான் தூசிகளும் பாறைகளும் ஒன்னோடொன்னு மோதி கிரகங்களா உருவாக தொடங்குச்சு. சூரியன் உருவான அந்த மைய பகுதியில வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த அதிக வெப்பத்துல சிலிகேட்டுகள், உலோகங்கள் மாதிரியான கனமான தனிமங்கள் மட்டுமே திடநிலையில இருக்க முடிஞ்சது. இதனாலதான் பூமி மாதிரி சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற கிரகங்கள்லாம் பாறைகளாகவும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற கிரகங்கள்லாம் வெறும் வாயுக்களாகவும் உருவாச்சு. அத்தனை கிரகங்களும் ஒரே மாதிரி உருவாகலைங்கிறதுக்கு இதுதான் காரணம். சரி, இப்போ நம்ம ஆரம்ப கால பூமி எப்படி உருவாச்சுன்னு கவனிக்கலாம். ஆரம்ப காலத்துல பூமி ஒரு எரியும் லாவா பந்தா இருந்துச்சான்னு கேட்டா ஆமாம், நிச்சயமா. ஈர்ப்பு விசையோட பயங்கர அழுத்தம், கதிரியக்க தனிமங்கள் சிதைவடைஞ்சதால உருவான வெப்பம், அது மட்டும் இல்லாம விண்வெளியிலிருந்து மழை மாதிரி தொடர்ந்து மோதிய சிறுகோள்கள், இந்த 3 விஷயங்களாலையும் உருவான தொடர்ச்சியான வெப்பம் இளம்பூமிய முழுசா உருகிய ஒரு நெருப்பு பந்தாமே வச்சிருந்துச்சு. இந்த நரக காலத்தை தான் ஹேடியன் ஊழின்னு சொல்றோம். பாதாள உலகை குறிக்கிற கிரேக்க கடவுளோட பேர் இதுக்கு ரொம்பவே பொருத்தம். ஏன்னா அப்போ பூமி எங்கும் எரிமலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல கனமான உருகிய உலோகங்கள் எல்லாம் பூமியோட மையத்துக்கு சென்று அதோட கருப்பகுதியை உருவாக்குச்சு. அதே சமயம் லேசான சிலிகேட் குழம்புகள் மேற்பரப்புல மிதந்து வந்து பிற்காலத்துல பூமியோட மேலோடம் மாறுச்சு. 4வது கட்டம், மாபெரும் நிலவு மோதல். நம்ம நிலவு எப்படி உருவாச்சு தெரியுமா? ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி பொருள் பூமியோடு மோதுனதா. செவ்வாய் கிரகத்தோட அளவுள்ள தியா அப்படிங்கிற ஒரு முளைக்கோள் இளம் பூமியின் மேல பயங்கரமா மோதிச்சு. இந்த மோதல்ல பில்லியன் கணக்கான டன் பாறைகளும் உலோகங்களும் ஆவியாகி பூமியை சுற்றி ஒரு ஒளிரும் வளையமா மாறுச்சு. இந்த குப்பைகள் எல்லாம் காலப்போக்குல மெதுவா குளிர்ந்து ஒன்றிணைஞ்சுதான் இன்னைக்கு நாம பார்க்கிற நம்ம அழகான நிலவா மாறுச்சு. 5வது மிக முக்கியமான பகுதி, பெருங்கடல்கள் மற்றும் ஆரம்பகால உயிரினங்கள். ஆரம்பகால பூமி ரொம்பவே வெப்பமா இருந்ததால அதனால நீராவிய தக்க வைக்கவே முடியல. ஆனா சூரிய குடும்பத்தோட வெளிப்புற பகுதியிலிருந்து வந்த 10 கிலோமீட்டர் அகலமுள்ள நீரேற்றப்பட்ட சிறுகோள்கள் பூமியின் மேல மோதி நம்ம கிரகத்துக்கு தேவையான தண்ணிய கொண்டு வந்து சேர்த்துச்சு. பூமிக்கு தேவையான தண்ணி விண்வெளியிலிருந்து வந்த பாறைகள் மூலமா தான் கிடைச்சதுங்கிறது நிஜமாவே ஆச்சரியமான விஷயம் இல்லையா? பல 100 மில்லியன் வருஷங்கள் ஆக ஆக அந்த நரகத்தை போன்ற எரிமலை மேலோடு கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து பாறையா மாறுச்சு. பூமியில இருந்த எரிமலைகள் வெளியிட்ட வாயுக்களால தான் பூமியோட வளிமண்டலமே உருவாச்சு.
அதுக்கப்புறம் திரவ நிலையில இருந்த நீரெல்லாம் ஒன்னு சேர்ந்து மாபெரும் பெருங்கடல்களா மாறுச்சு. 4.4 பில்லியன் வருஷங்களுக்கு முந்தைய தாதுக்கள் இதுக்கு சான்றா இன்னிக்கும் இருக்கு. ஆமாங்க, பூமி மெல்ல மெல்ல தன்னை நிலப்படுத்துக்குச்சு. சரியா 3.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி புதுசா உருவான இந்த பெருங்கடல்கள்ல உயிரினங்கள் வாழ ஆரம்பிச்சதுக்கான மிக நம்பகமான நுண்ணிய புதைப்படிவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக முதல் உயிரினங்கள் கடல்ல தான் தோன்றுச்சு. அது செடிகளோ விலங்குகளோ மனிதர்களோ வாழ்றதுக்கு ஏத்த ஒரு நிலைத்தன்மையை பூமி அப்போதே அடைஞ்சிடுச்சு. இது கண்டிப்பா நம்மள ஒரு நிமிஷம் ஆழமா சிந்திக்க வைக்குது இல்லையா? பல பில்லியன் வருஷங்களா நடந்த முற்றிலும் சீரற்ற மோதல்களும் பயங்கரமான அண்ட வெடிப்புகளும் எப்படி உயிரினங்களுக்கான இந்த சரணாலயத்தை இவ்ளோ கச்சிதமா உருவாக்குச்சு. யோசிச்சு பாருங்க, 13.7 பில்லியன் வருஷ அண்ட மறுசுழற்சியோட நேரடி விளைவுதான் நாம. முழுமையான அழிவு, அப்புறம் பெருங்குழப்பம், இதிலிருந்து கூட அண்டம் உங்களையும் என்னையும் போல உயிருள்ள ஒரு அதிசயத்தை மிகச்சிறப்பா உருவாக்க முடியுங்கிறதுக்கு நாமே தான் மிகப்பெரிய சாட்சி. இதைவிட பெரிய ஆச்சரியம் வேலை என்ன இருக்க முடியும்?